ஸோ ஆக்சுவலி இந்த ஒரு வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு கதை அப்படின்றத நான் படித்தேன். லிட்டரலி ஒரு ஸ்டோரி தான், அது வந்து ஒரு கதை மட்டும்தான். ஸோ அந்த கதையை வந்து என் வாழ்க்கையிலே இந்த மாதிரி ஒரு கதையை வந்து நான் இது வரைக்கும் படித்தது கிடையாது. அந்த கதையை படிக்கும்போது எனக்கு மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் கிடச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி கதையை வந்து நான் இதுக்கு முன்னாடி கேட்டதும் கிடையாது. ஸோ நீங்களும் கேட்டிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இந்த கதையை தான் நான் உங்ககிட்ட வந்து சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ அப்படின்றது மெயினான ஒரு வீடியோ வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த கதை வந்து ஆக்சுவலி யாருக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாருமே ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி யோசிச்சிருப்போம்ல, நம்ம கிட்டே வந்து காசே இல்லை, நம்ம ஏன் ஏழையா இருக்கும், நம்ம ஏன் இவ்வளோ போரா இருக்கும், நம்ம வந்து மிடில் கிளாஸாக இருக்கும், நம்ம கிட்ட வந்து சுத்தமாக காசு கிடையாது, இந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம ஏன் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே ஒன் டைமெட்லி யோசிச்சுப்போம்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன மாதிரி ஒரு பையன் தான் வந்து இங்கே மெஜாரிட்டின்னு நினைக்கிறேன். ஸோ நானுமே இந்த மாதிரி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன், நம்ம ஏன் இவ்வளோ ஏழையா இருக்கிறோம், நம்ம கிட்டே ஏன் காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானுமே லைஃப்பில் பல வாட்டி யோசிச்சிருக்கேன். பட் ரீசெண்டாக இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஒரு கதையை நான் படிச்சேன்ல, ஸோ இதை படித்து முடிக்கும்போது எனக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடச்சி. என்னோட மைண்டில் வந்து இந்த மாதிரி தாட் இருந்துச்சுல, நம்மக்கிட்டே காசு இல்லை, நம்ம ஏன் ஏழை இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கதையை படித்து முடிச்சதுக்கப்புறம் இட் கேவ் மீ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஃபார் லைஃப். அதாவது லைஃப்பை வந்து நம்ம தான் வேற மாதிரி ஒரு இடத்துல இருந்து யோசிச்சுட்டு இருக்கோமோ, தப்பான இடத்துல இருந்து நம்ம வந்து லைஃப்பை பார்த்துட்டு இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹிட் ஆக ஆரம்பிச்சு இந்த கதையை கேட்டு முடிச்சதுக்கப்புறம். ஸோ இந்த கதையை பற்றி ரொம்ப பில்டப் பண்ணாமல் நான் நேராக கதைக்குள்ளே போயிடுறேன். இந்த கதையை கேட்டு முடிக்கும் போதும் கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே கிடையாது. ஒரு ஊரில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் இருந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட இல்லாத ஒரு வெல்த்தே கிடையாது, அவர்கிட்ட இல்லாத ஒரு காசு கிடையாது, அவர்கிட்ட இல்லாத பொருட்கள் கிடையாது, வீடு கிடையாது, காரு, பங்களா, பைக் எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. பேசிக்கலி வந்து காசு ரொம்ப சம்பாரிச்சு போர் அடிச்சு போன ஒரு பணக்காரன்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பணக்காரர் வந்து ஒரு ஊரில் இருந்துட்டு இருக்காரு. ஸோ காசு சம்பாரிச்சு அவருக்கு வந்து பயங்கரமாக போர் அடிச்சிருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப போர் அடிச்சதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. ஸோ எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது நம்ம ஒரு கிராமத்துக்கு போகலாம். எதுக்காக அப்படி பிளான் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட பையன் ஒருத்தர் இருக்கான், ஒரு குட்டி பையன், சின்ன பையன் வந்து அவருக்கு ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அந்த பையனை கூட்டிட்டு நம்ம வந்து ஒரு ட்ரிப் மாதிரி ஒரு கிராமத்துக்கு போவோம். ஸோ அப்படி நம்ம அப்படி போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கு வந்து புரியும்ல, நம்ம வந்து எவ்வளோ பணக்காரங்க, மற்றவங்களாம் எவ்வளோ ஏழையா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையனுக்கு வந்து நம்ம புரிய வைக்கலாம், நம்மளோட வெல்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து நம்ம பையனுக்கு வந்து நம்ம புரிய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரர் வந்து பயங்கரமாக பிளான் பண்ணிட்டு அவரோட பையனும், சின்ன பையனும் கூட்டிட்டு அவர் வந்து ஒரு ட்ரிப்புக்காக ஒரு கிராமத்துக்கு கூட்டிட்டு போறாரு. ஸோ கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு அதே கிராமத்துல வீடெல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து ஒரு வாரம் ரெண்டுக்கு வந்து தங்கிட்டு இந்த கிராமத்தை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பையன் வந்து அங்கே போய் கிரிக்கெட் விளையாடுறான், கூட பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரெண்டா பழகிட்டு அவங்க கூட சேர்ந்து விளையாடுறான், பேசுறான், எல்லாமே பண்ணிட்டு ஒரு வாரம் அந்த கிராமத்திலே அவங்க வந்து அந்த ட்ரிப்பை வந்து கழிச்சிடுறாங்க. ஸோ ஒரு வாரத்துக்கு அப்புறம் இப்போ அந்த அப்பாவும் பையனும், அந்த பணக்கார அப்பாவும் அந்த பையனும் வந்து அந்த ட்ரிப்பை ஃபினிஷ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ அப்படி கிளம்பி வர வழி இருக்குல்ல, அந்த வழியில வந்து அந்த அப்பா அந்த பையனை பார்த்து கேட்குறாரு, சன் எப்படி இருந்துச்சு நம்ம ட்ரிப்பு, ஜாலியாக இருந்துச்சா, இந்த ட்ரிப்பில் வந்து நீ என்ன கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு வந்து என்ன புரிஞ்சிச்சு இந்த ட்ரிப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா வந்து அந்த பையனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. ஸோ இந்த கேள்விக்கு வந்து அந்த பையன்கிட்ட இருந்து என்ன பதில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பா எதிர்பார்த்தாரு அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த பையன் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பா என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, இந்த ட்ரிப்பில் வந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப பணக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கிட்டேன்ப்பா, நான் அங்கே இருக்கவங்களாம் காசு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு லிட்ரலி இந்த அப்பா வந்து இந்த பையனுக்கு இதை தான் உணர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிப்புக்கு அந்த கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தார்ல. பட் அந்த பையன் அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறான் அப்படின்னா, இந்த ட்ரிப் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுப்பா. ஆக்சுவலாக அந்த பையன் இப்போ சொல்கிறான், இந்த ட்ரிப் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, நான் வந்து இந்த ட்ரிப்பில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் கற்றுக்கிட்டேன், வெரி குட் சன், சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பா வந்து கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் என்ன பதில் சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எதுலேருந்து ஆரம்பிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து ஒரே ஒரு நாய் தான் நம்ம வளர்க்குறோம்ல, ஆனால் அங்கே இருக்கிற எல்லார் வீட்லேயுமே வந்து 4-5 நாய் ஒரு வீட்டுக்கு அவங்க வந்து வளர்க்குறாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப பணக்காரங்களாக இருக்காங்களா, நம்மளால் ஒரு நாய் தான் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சிருக்கு போல. அந்த குட்டி பையனுக்கு அந்த மாதிரி ஹிட் ஆயிருக்கு, நம்ம அந்த டிஃப்ரென்ஷியேட்டை பண்ணி காட்டுறான். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு கலர் கலராக நம்ம வந்து டெக்கரேட் பண்ணி பல லைட்ஸ் நம்ம வந்து வச்சுருக்கோம்ல. பட் அங்கே இருக்கிற வீட்டில் படுத்துட்டு நம்ம வந்து வானத்தை பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ஸ், மூணுலாம் தெரியுது, நிலா, நட்சத்திரம்லாம் தெரியுதுப்பா, நம்ம வீட்லேயே அது தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த வீடு வந்து ரொம்ப காஸ்ட்லியோ நம்ம வீட்டை விட அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேள்வி கேட்குறான். இதெல்லாம் சொல்லும்போது அந்த அப்பாக்குள்ள பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. ஏன்னா நம்ம பையன் எந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகி அவர் வந்து சரி அடுத்து என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ மூணாவது அந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு வந்து 4 சவுறு காம்பவுண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சோறு தான் இருக்குதுல்ல. பட் அங்க இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக அவங்க கூடயே வந்து ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் எல்லாருமே கூடயே இருக்காங்கல்ல. ஏன்னா வீட்டை திறந்து வெளியே பார்த்தா எதிர் வீட்டில் வந்து இந்த பையனோட ஃப்ரெண்ட் இருக்கான், பக்கத்து வீட்டில் வந்து ஃப்ரெண்ட் இருக்கான், மிஞ்சி போனால் ஒரு 4-5 வீடு தள்ளியும் அவனோட ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க. ஸோ நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து காம்பவுண்ட் சோர் அப்படி சொல்லிட்டு 4 சவுறு தான் இருக்குதுல்ல. பட் அங்கே இருக்கிற மக்களை பாதுகாக்கிறதுக்கு அவங்களோட குடும்பம், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல இருக்காங்கல்ல. ஸோ நமக்குன்னு அந்த மாதிரி யாரும் இல்லைல்ல, பட் அங்கே இருக்கிற மக்களுக்கு அவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது விஷயத்த சொல்கிறான். 4வது விஷயம் என்ன சொல்கிறான் அப்படின்னு
பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குதுல்ல, ஸோ அது வந்து நம்ம வீட்டு பேக் யார்டில் இருக்குது. ஸோ அது மிஞ்சி போனால் ஒரு 10 ஃபீட் இருக்குமா டேடி நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்விம்மிங் பூல். பட் அங்கே இருக்கிற பீப்புள் யூஸ் பண்ணுற ஸ்விம்மிங் பூலை பாருங்க ரொம்ப பெருசாக இருக்குது. அவன் வந்து அந்த குளத்தை மீன் பண்ணி காட்டுறான், லிட்டரலி ஒரு பாண்ட் ரிவர்லாம் மென்ஷன் பண்ணி காட்டுறான். அவங்களோட ஸ்விம்மிங் பூல் வந்து நம்ம வீட்டு ஸ்விம்மிங் பூலை விட ரொம்ப பெருசாக இருக்குது டேடி, அந்த குளத்தை வந்து மென்ஷன் பண்ணி காட்டுறான். அது அப்பா இதெல்லாம் கேட்கும்போது பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு. ஸோ அவங்க வச்சிருக்க ஸ்விம்மிங் பூல் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறத ரொம்ப பெருசாக இருக்குதுல்ல, ஸோ அவங்க எவ்வளோ ரிச்சாக இருப்பாங்கல்ல, நம்ம வந்து கொஞ்சம் போராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். அஞ்சாவதாக என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீடு அப்படின்றது வந்து மிஞ்சி போனால் ஒரே ஒரு லேண்டில் தான் இருக்குதுல்ல, நம்ம வீடு எவ்வளோ பெருசாக இருக்குதோ அது வரைக்கும் தான் நம்மளோட லேண்ட் அப்படின்றது நம்ம கிட்ட இருக்குது. பட் அங்கே இருக்கிற மக்களோட லேண்ட் வந்து நம்ம லேண்டை விட ரொம்ப பெரிய லேண்டாக இருக்குது டேடி. அவன் வந்து அந்த ஃபார்மிங் லேண்டை சொல்கிறான். எம்டியாக பல கிரவுண்ட்ஸ் கிடக்கும்ல, அவன் வந்து அந்த கிராமத்தில் இறங்கி கிரிக்கெட்லாம் விளையாட போவான் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ அதெல்லாமே அந்த மக்களோட லேண்ட்ஸ் தான் கரெக்டாக. ஸோ நம்ம குடும்பத்தில் இருக்கிற லேண்டை விட அவங்க வச்சிருக்க லேண்ட் அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்குது டேடி. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அங்கே இருக்கிற மக்களை விட நம்ம வந்து ரொம்ப போராக இருக்குமோ அப்படின்னு தோணுது. நம்ம வந்து ரொம்ப போராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ரொம்ப ஏழையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து புரியுது டேடி. தேங்க்ஸ் ஃபார் பிரிங்கிங் மீ. எனக்கு வந்து நம்ம எவ்வளோ ஏழையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எனக்கு புரிய வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதரை பார்த்து இந்த சன் வந்து சொல்லிட்டு இருக்கிறான். இதை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அப்பாவுக்கு வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடாரு. அந்த பணக்காரர் இருக்கார்ல, ஸோ அந்த அப்பா கேரக்டர் வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடாரு. என்னடா நம்ம பையனை வந்து நம்ம எவ்வளவு ரிச்சா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையனுக்கு வந்து புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ட்ரிப்புக்கு இந்த கிராமத்துக்கு நம்ம வந்து கூட்டிட்டு வந்திருக்கோம். பட் நம்ம பையனுக்கு வேற மாதிரி ஹிட் ஆயிருக்கு, வேற மாதிரி புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா வந்து பயங்கரமா வந்து ஷாக் ஆகி நிற்கிறாரு. ஸோ இந்த கதை வந்து இதோட எண்ட் ஆகுது. ஸோ இந்த ஒரு கதையை வச்சு நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற காசை வச்சோ இல்ல நம்ம கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சோ நம்ம வந்து நம்மள வந்து பணக்காரனோ இல்லை ஏழையோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. நம்ம கிட்ட இருக்கிற சந்தோஷத்தை வச்சு, நம்ம கிட்ட இருக்கிற நிம்மதியை வச்சு தான் நம்ம வந்து எவ்வளோ ஏழை எவ்வளோ பணக்காரன் அப்படின்றத நம்ம வந்து டிசைட் பண்ணணும் அப்படின்றது இந்த கதை வந்து அழகா நமக்கு வந்து தெரியப்படுத்திருக்குன்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க, நீங்க அந்த பையனால, அந்த குட்டி பையன் இருக்கால அந்த கதையில, ஸோ அந்த பையனால வந்து காசை வச்சு அவன் ஃப்ரெண்ட்ஸை வந்து வாங்க முடியல. அவனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது அந்த கிராமத்துல தான் கிடைச்சிருக்காங்க. அந்த காசை வச்சு அவனால வந்து சந்தோஷத்தை வாங்க முடியல. அவனுக்கு வந்து முழுசா சந்தோஷம் அப்படின்றது அந்த கிராமத்துல தான் கிடைச்சிருக்கு. அவன் கிட்ட இருக்கிற காசை வச்சு அவனால் நிம்மதி அப்படின்றத வாங்கியிருக்க முடியல. ஏன்னா அந்த நிம்மதி, சந்தோஷம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த கிராமத்துல இருந்து அவனுக்கு கிடைச்சிருக்காங்க கரெக்டா. ஸோ அதனால அவன் கிட்ட இருக்கிற எவ்வளோ பெரிய பங்களாவா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், காசா இருக்கட்டும், அது எல்லாமே அவனை வந்து பணக்காரனா உணர வைக்கல. ஆனா கிராமத்துல இருக்கிற அந்த குளம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த மண் வாசை, அந்த மலை இருக்கட்டும், இல்லை அந்த லேண்டா இருக்கட்டும், அந்த ஃப்ரெண்ட்ஸா ரிலேட்டிவா இருக்கட்டும், இங்க இருக்கிற ஒரு விஷயமே அந்த பையனை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரனா உணர வச்சிருக்கல. பட் இந்த சைடு வந்து அவங்க கிட்ட எவ்வளவு காசு இருக்கட்டும், இல்லை வீடு இருக்கட்டும், பங்களா இருக்கட்டும், கார் இருக்கட்டும், பைக் இருக்கட்டும், இது எதுவுமே அவனை வந்து பணக்காரனா உணர வைக்கல. பட் இந்த கிராமத்துல இருக்கிற ஒரு விஷயமே இந்த பையனை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரனா உணர வச்சிருக்கல. ஸோ த பாயிண்ட் ஐம் ட்ரைங் டு மேக் இஸ் வெரி சிம்பிள். நம்ம தான் நம்மளோட லைஃப்பை வந்து ஒரு தப்பான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோமோ அப்படின்றத இந்த கதை வந்து நமக்கு தெளிவாக உணர்த்துது. நம்மளோட லைஃப்பை வந்து ஒரு தப்பான இடத்துல இருந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த பையனோட இடத்துல இருந்து நீங்க உங்க லைஃப்பை வந்து யோசிச்சு பாருங்க. அந்த பையனோட கண்ணு வழியா உங்க லைஃப்பை வந்து நீங்க பாருங்க. உங்க லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். உங்களை விட பணக்காரன் வேற யாருமே இருக்க முடியாது. லிட்டரலி உங்ககிட்ட இருக்கிற விஷயம் வேற யாருக்கிட்டையுமே இல்லை அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து உணரும். இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த கதை மூலியமா நான் உங்ககிட்ட வந்து உணரணும்னு ட்ரை பண்ணேன். ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, லிவ் வித் வாட் யூ ஹேவ். உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை வந்து சந்தோஷமா வாழ கத்துக்கோங்க. அதை விட பெரிய அட்வைஸ் வேற எதுவுமே இந்த வீடியோல கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு கதையை நான் என் லைஃப்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறேன். நீங்களும் அப்படிதான் கேட்குறீங்க, இல்லை இந்த கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நான் மதன், அண்ட் திஸ் இஸ் மதன். ஸ்டெப்பிங் அப் ஃப்ரம் வீடியோ. பாய்.